அவங்க வந்து என்ன செய்யறாங்க, வயதான பின்பும் தன் தாயை இன்றும் அன்புடன் பாதுகாத்து வருகிறாங்க. வயதான பின்புதான் எல்லாருக்கும் கோவம் வரும். ஏன்னா எல்லாம் வேலையா இருப்பாங்க, எல்லாம் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வயதான எங்க அம்மா அப்பாவை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த காலகட்டம் வரும். உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும். எப்ப பார்த்தாலும் சீக்கிரம் சொல்றாங்க, கஷ்டமா இருக்கு, நம்ம ஜாலியா இருக்கணும், நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நண்பரோட போகணும். இந்த வயசானவங்களை பார்த்துட்டு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லவே தாயும் சரி தந்தையும் சரி ரெண்டு சரிங்களா? ஓகே ஓகே, இது வந்து நம்ம பார்க்கலாம் பயிற்சி. ஓகே, அதற்கு முன் ஆசிரியர் வந்து இதே மறுபடியும் கொடுத்தாரு. ஓகே, ஆசிரியர் வந்து இப்போ வந்து பாடம் கொடுத்தாரு. நீங்க என்ன செய்ய, தாய் பாடம் டீச்சர் நீங்க இதுக்கு வர்ணம் தீட்டிட்டு உங்களோட தாளை ஒட்டிட்டு தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை அப்படின்னு எழுதிட்டு, பெற்ற தாயை விட ஒருவருக்கு சிறந்த கோயில் வேற எதுவும் கிடையாது. ஓகே, கொன்றை வேந்தனே அதோட பொருளையும் எழுதிடணும். இதுக்கு வர்ணம் தீட்டி இங்க ஒட்டிடணும். புரியுமா? ஓகே, ஒரு சுலபமான ஒரு பயிற்சி தான். நாங்கள் செய்ய ஆரம்பிங்க. யார் விரைவா செய்து எடுத்துட்டு வரீங்கன்னு பார்ப்போம். எனக்கு உங்களுக்குலாம் பர்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்ச பிறகு நீங்க வர்ணம் தீட்ட ஆரம்பிக்கலாம். விரைவா யார் விரைவா செய்து பார்ப்போம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போட்டி. ஓகே, ஆண்களுக்கு பெண்களுக்கு போட்டி. ஆண்கள் முடிக்கிறீங்களா போத, பெண்கள் முடிக்கிறீங்களா போத என்ன பார்ப்போம். ஓகே, விரைவா விரைவா. यार मेरे पास सेटिंग है पापा मेरे बड़े का वर्णम दीजिए અને સેટિંગ है મેળવી अच्छा டாக்டர்ல சரியா இதை மட்டும் எழுதுங்க. சரியா? ஓகே, எப்படி செய்வது விரைவா? நேரம் வர்ணத்தி கேட்டுக்காங்க, விரைவா இல்லை
சரி, எல்லாம் அந்த பச்சை தாளில் உள்ள பாடத்தை முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்க நோட்டு புத்தகத்தை திறந்து இந்த கொன்றை வேந்தனையும் பொருளையும் எழுதிருங்க. விரைவாக எழுதிருங்க. இறுதியாக முடிக்கிறதுக்கு முன்பு தமிழ் மொழி 1ல் கொன்றை வேந்தனும் பொருளும் தாய் சிறந்ததொரு கோயில் இல்லை அதோட பொருள். சரிங்களா? அதை விரைவாக எழுதிருங்க உங்களுடைய நோட்டு புத்தகத்துல. ஓகே, எல்லாரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்துல எல்லாம் எழுதிட்டீங்களா? எத்தனை பேர் முடிச்சிட்டீங்க? கை தூக்குங்க. ஓகே, யார் அதை உங்களுக்கு வாசிக்க முடியும்? கொன்றை வேந்தனையும் பொருளையும். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டாங்க. புத்தகத்தை எடுத்து தாள் எடுத்துட்டு வரும். கோயில் வேறெதுவும் இல்லை, வேறெதுவும் கிடையாது. தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை, பெற்ற தாயை விட ஒருவருக்கு சிறந்த கோயில் வேறெதுவும் கிடையாது. சரிங்களா? நீங்க அந்த அம்மா படத்தை காட்டி நீங்க அந்த பாடலை பாடிடலாம். எல்லாருக்கும் அந்த கொன்றை வேந்தனும் பொருளும் விளங்கிருச்சா? ஓகே, நீங்க வீட்டுல போய் அதை மனனம் செய்து நாளைக்கு மறுபடியும் சொல்லணும். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ நம்ம எழுதி அந்த பாடல பாடி
படிங்க, தாவி பிடிங்க. பாருங்க அந்த பாட்டு. சரிங்களா?